வணக்கம். என்னுடைய பேர் வந்து ரத்தினசிங்கம் முரளிதரன், யாழ் மாவட்ட மீனவ ஒத்துழைப்பு இயக்க தலைவர். இப்போ நான் கதைக்க போகிற விஷயம் ஏற்கனவே எங்களோட 2 தலைவர்மனம் கதைச்சதுக்கு ஒரு அப்பாற்பட்ட வித்தியாசமான விஷயம். இப்போ நான் என்னதை சொல்கிறேன்னு சொன்னால், இப்போ இலங்கை அரசாங்கம் இவ்வளவு காலம் இருந்த பயங்கரவாத தலைச்சிடத்தை தாங்கள் இல்லாமல் செய்கிறோம்னு சொல்லி ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் புதுசாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது, பிஎஸ்டிஏன்னு சொல்லி. இந்த சட்டம் இப்போ இன்னும் பாராளுமன்றத்தில் அமுல்படுத்தப்படவில்லை, ஆனால் பாராளுமன்றத்துக்கு விட போகின்றார்கள். இதில் மக்கள் கருத்தறிவுக்காக விடப்பட்டிருக்கிறது. இந்த சட்டம் முழுக்க முழுக்க எங்கள் மக்களுக்கு ஏற்கனவே இருந்த பயங்கரவாத சட்டத்தை மிக அதிகமான பாதிப்புகளை உருவாக்கமாக இருக்கின்றது. இதில் ஒரு ஒரு சின்ன மாற்றங்களோடு ஏற்படவில்லை. இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுவதாக இருந்தால் இந்த சட்டத்தில் நாங்கள் இந்த ஊடகத்தில் கூட ஒரு கருத்து சொல்ல முடியாத அளவுக்கு தான் அந்த சட்டங்கள் உருவாக்கப்படும். ஆகையால் இந்த சட்டங்கள் சம்பந்தமாக எங்கட வடக்கு கிழக்கு பிரதேச தமிழ் தலைமைகள், தமிழ் பேசும் தலைமைகள் அனைவரும் இந்த சட்டத்தை எதிர்க்க வேண்டும். இந்த சட்டம் எதிர்க்கிறது சம்பந்தமாக மக்களுக்கு விழிப்புணர்வு செய்ய வேண்டும். இன்று வரைக்கும் இந்த சட்டங்கள் இன்டர்நெட்டில் வெளிவந்திருக்கிறது, பார்வைக்கு வந்திருக்கிறது, வெளிப்படையாக இன்னும் வரவில்லை. ஆனால் இந்த அரசியல் தலைவர்களும் இதை தெரிஞ்சு கொண்டு இந்த விஷயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முடியாமல் இருக்கிறார்கள். ஆகையால இந்த சட்டங்கள் வடமாகாண கடத்தல் இணையமாக நாங்கள் முற்றுமுழுதாக எதிர்க்கிறோம். அதே போல் நாங்கள் ஏனைய மீனவ சங்கங்களை எதிர்க்க சொல்கிறோம். இதில் எங்களுக்கு பாதகமான எந்த விதமான சாதகமான செயல்பாடுகள் எங்களுக்கு முழுக்க எல்லாம் பாதகமாக தான் இருக்கின்றது. இந்த சட்டம் நிறைவேற்றப்படுமா இருந்தால் நாங்கள் ஒரு ஊடக சந்திப்போ அல்லது எந்தவித போராட்டமோ செய்ய முடியாத அளவுக்கு நாங்கள் இந்த பிஎஸ்சி என்ற சட்டத்தை கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்படுவோம். ஆகையால் தயவு செய்து இந்த விஷயங்களை ஊடகங்களும் வெளிக்கொண்டு வரணும், மக்களும் இதை அறிய வேணும். ஒவ்வொரு பாமர மக்களும் இதுக்கு எதிராக வந்து நாங்கள் இதை எதிர்க்கிறோம் என்ற கருத்தை வந்து அரசுக்கு ஓங்கி சொல்லணும். அந்த வகையில் நாங்கள் வடமாகாண கடத்தல் இணையம் சார்பாக இந்த சட்டத்தை நாங்கள் முழுமையாக எதிர்க்கின்றோம், மீனவ சமூகம் சார்பாக என்பதை பகிரங்கமாக நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இந்த ஊடக வாயிலாக வெளிப்படுத்துகின்றோம். வணக்கம், நன்றி.